இனி நீங்கள் இராணுவத்திடமும் அனுமதி வாங்கிட வேண்டும். பேச்சுரிமை எழுத்துரிமையை பறிக்கும் மோடி அரசு. அன்பார்ந்த சகோதரர்களே, தி 4 Stars of Destiny என்கின்ற புத்தகத்தை எழுதிய முன்னாள் தளபதி மனோஜ் முகுந்த் நரவனேயினுடைய புத்தகம் வெளியிடப்படாமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பணிக்காலத்தில் சீன ஊடுருவலை பற்றியும் அதில் முடிவெடுக்கப்படாமல் தான் அரசியல் அழுத்தங்களால் தள்ளப்பட்ட நிகழ்வினையும் அந்த நிலையில் அந்த நேரத்தில் மோடி, அன்றைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா போன்றவருடைய பதிலுக்காக தான் நள்ளிரவு வரையிலும் நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருந்ததாக தன்னுடைய அரசியல் அழுத்தங்கள் இது போல இருந்தது என்று தன்னுடைய புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். இதன் ஒரு காரணத்திற்காக இந்த புத்தகத்தை இன்னும் வெளியிடப்படாமல் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது தடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை காரவானுடைய செய்தி நிறுவனம் கட்டுரையாக வெளிப்படுத்திய செய்தியினை ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் காட்டிய பொழுது இந்த நாட்டினுடைய அனைத்து மக்களுக்கும் இந்த செய்தி பரவலாக பரவியது. ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பை தன்னுடைய பிரதானமான கொள்கையாக கொண்டவர், அரசியல் மற்றும் சித்தாந்த அழுத்தங்களில் காரணமாக ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவினுடைய மூத்த தலைவர்களுடைய கருத்தை எப்படி எதிர்கொள்ள விடாமல் தவித்ததாக இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருந்ததை மிகப்பெரிய ஒரு தேச துரோக செய்தியை போல பாவித்து இந்த புத்தகத்தை தடை செய்திருப்பதோ அல்லது தடுக்கப்பட்டிருப்பதோ, இனி எவரேனும் இந்த மாதிரியான புத்தகத்தை எழுதினால் அது முன் அனுமதி பெற்று அது வெளியிடப்பட வேண்டும் என்ற இது போன்ற ஆணைகளும் பிறப்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய பேச்சுரிமை எழுத்துரிமை ஆங்கிலேயர்களுடைய காலத்தை நினைவுபடுத்துவதை போல இருக்கிறது அல்லவா? ஏன் நாம் எழுதி பேசக்கூடாது? அனைவரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்.